80கள் தொடங்கி தொடர்ந்து பாக்யராஜ் அவர்களுடைய திரைத்துறை ஆளுமை குறித்து பேசிக்கிட்டே இருக்கலாம். பேச அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து நம்முடைய தந்தி டிஜிட்டல் பிரிவின் ஆசிரியர் நவநீதன் அவர்கள் இணைகிறார். பாக்யராஜ் அவர்களுடைய படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின்ஸ் வந்து ஒரு கிளாம் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற பயன்படுத்தின காலகட்டத்தில் வந்து அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர். அழகாகவும் இருப்பாங்க, அதே நேரத்தில் அவங்களோட கதாபாத்திர வடிவமைப்பும் பயங்கர வலுவாக இருக்கும். ஸோ ஒரு படத்துலையுமே அந்த ஹீரோயின் வந்து ஒரு ஸ்டாராக மாற்றக்கூடிய ஒரு வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பார். ரொம்ப அழகான கதாபாத்திரங்களை கொண்டு வந்திருப்பார். அந்த வகையில் உங்களுக்கு ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு கேரக்டர் எதை சொல்லலாம்? நம்ம இவங்க சின்ன வீடு படத்தில் இவங்க கல்பனாவுடைய கேரக்டர் அது வந்து ரொம்ப போல்டான ஒரு கேரக்டர். உண்மையிலேயே டெய்லர் மேடு அந்த கதைக்கு அவங்க பொருந்துற மாதிரி வேறு எதுக்குமே பொருந்திருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான ஒரு கேரக்டர் தான். அது ரொம்ப போல்டான கேரக்டர். அந்த 7 நாட்கள் அம்பிகா அதுவும் வந்து ரொம்ப கிளைமேக்ஸில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலில். அவங்களுக்கு பெருசாக டைலாகே கிடையாது, ஆனால் அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. இது சரிதா இந்த படத்தில் மௌன கீதங்கள் படத்தில் சின்ன வீடும் மௌன கீதங்களும் சரி, அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான். ஆனால் அது எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்றது மாறுபட்டிருக்கும் இல்லைங்களா? கல்பனா அவர்கள் வந்து ரொம்ப ஒரு பணிவாக அடங்கி போகிற ஒரு மனைவியாக இருப்பாங்க. வேற சரிதா வந்து பட்டாசு மாதிரி வெடிச்சு சதுர அடங்கி போகிற மனைவியா? மாமா என்ன பிடிக்கலன்னா நீங்கள் வேணா ஒரு சின்ன வீடு வச்சிங்க மாமா அப்படின்னு டைலாக் வச்சிருப்பாரு. ஆமாம். ஆனால் சரிதா அவங்களோட கதாபாத்திர வடிவமைப்பு மௌன கீதங்கள் அதுக்கு அப்படியே நேருது, அப்படியே கான்ட்ராஸ்ட். ஆனால் அந்த கேரக்டர் அந்த சிச்சுவேஷனில் அந்த வகை பெண்களுக்கு கரெக்டாக பொருந்தக்கூடிய ஒரு கேரக்டர். அவ்வளோதான். அதை தாண்டி அதில் ஒன்றும் இல்லை. அந்த ஸ்கிரிப்டுக்கு அவங்க ரொம்ப கச்சிதமாக பொருந்தினாங்க, அவ்வளோதான். ஸோ அதில் வந்து நிறைய நம்ம சொல்லுவோம். நம்ம இப்போ பாக்யராஜை வந்து பொதுவாக நம்ம பாக்யராஜ் அப்படின்னு சொன்னாலே இப்போ கூட பொதுமக்களுடைய பேட்டியில் கூட சொன்னாங்க, அந்த முருங்கைக்காய் காமெடியை மறக்கவே முடியாது, அது வந்து அப்படி ஒரு காட்சி அப்படின்னு. பொதுவாகவே பாக்யராஜ் அப்படின்னு சொன்னாலே வந்து டபுள் மீனிங் டைலாக் அப்படிங்கிறதும் கொஞ்சம் விஷயங்களை வந்து இலைமறைக்காய அப்படியே டபுள் மீனிங்கில் சொல்லுவார் அப்படிங்கிறதும், அந்த டபுள் மீனிங் வசனம் அப்படிங்கிறது அவருடைய ஐகானிக், அதை எல்லாருமே சொல்லுவாங்க. பட் அதை வந்து பொதுவாக அதை வந்து நெகட்டிவாக நம்ம சொல்லுவோம், இவர் டபுள் மீனிங்கில் பேசுவார் அப்படின்னு நம்ம நெகட்டிவாக சொல்லுவோம். ஆனால் அந்த நெகட்டிவ் ஷேடு மட்டும் பாக்யராஜை பற்றி குறிப்பிடும்போது வரவே வராது. அவரை பற்றி டபுள் மீனிங்னு சொன்னாலும் கூட அதை சிரிச்சுக்கிட்டே ஒரு காமெடியோட அதை ரசிச்சுக்கிட்டே அப்படி தான் நம்ம அந்த முகம் சுளிக்காத வகையில் தான் அது வந்து நிச்சயமாக இருக்கும். அதே சமயத்தில் அது வந்து அது வரைக்கும் பேசாத பல விஷயங்களை அவர் பேசியிருப்பார், அதையும் கூட டபுள் மீனிங். இப்போது கடைசியாக அவர் பேசின ஒரு திரைப்பட நிகழ்ச்சியிலேயே அவர் வந்து சொன்னார், சென்சாரில் இருக்கிற கெடுபிடி பற்றிலாம் பேசுனீங்க, நான் படம் எடுத்த காலத்தில் என்னுடைய படத்தை பார்க்குறதுக்கு மட்டும் சென்சார் ஆஃபீஸரில் வந்து 4 பொம்பளைங்க வருவாங்க, ஒரே ஒரு ஆம்பளைங்க தான் வருவாங்க என் படத்தை பார்க்குறதுக்கு. ஏன்னா டபுள் மீனிங் டயலாக் இருக்கும், அதெல்லாம் பார்த்து பெண்கள் வந்து தணிக்கை பண்ணி தான் போகணும் அப்படிங்கிறதுனால 4 பேர் பார்க்க வருவாங்க. நான் வந்து இது மௌன கீதங்கள் படத்தில் வந்து நான் ஒரு டைலாக் வச்சுருந்தேன், வந்து இது கொக்கியை வந்து மாட்டுவாங்க அவங்க வந்து, இந்த கொக்கியை மட்டும் கொஞ்சம் மாட்டி விடுங்க அப்படின்னு அவங்க சொல்கிற மாதிரியும். அதுக்கு வந்து நானே ஆஃபீஸ் போகிற இதில் காலையில் வந்து டென்ஷனில் இருக்கேன், இப்போ போய் அதை மாட்டி இதை மாட்டுன்ட்டு அப்படின்னு கணவனுக்கு டைலாக் வச்சுருக்கோம். உடனே மனைவி சொல்லுவாங்க, ராத்திரி கழட்டும் போது மட்டும் எவ்வளோ வேகமாக கழட்டுறீங்க அப்படின்னு ஒரு டைலாக் வச்சுருக்கோம். இது அனுமதிக்க முடியாது, சென்சாரில் அனுமதிக்க முடியாது. என்னங்க இப்படி வந்து என்னம்மா அப்படின்னு கேட்டாராம். இல்லை டபுள் மீனிங்கில் இருக்குது அப்படின்னு. இது டபுள் மீனிங்லாம் இல்லை, சிங்கிள் மீனிங், ஒரே மீனிங் தான். இது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்தரங்கத்தை பேசுகிறது, இது தப்புன்னெலாம் சொல்லாதீங்க. நீங்கள் ஏஓ யூஏஓ ஏதோ ஒன்று கொடுங்க, ஆனால் இது தப்புன்னெலாம் சொல்லாதீங்க, இப்படி தான் கணவன் மனைவி பேசுவாங்க, அதுதான் நான் படத்தில் வைப்பேன் அப்படின்னு சொன்னார். ஓகே. ஸோ அந்த ஒரு சாதாரண ஒரு இந்த காலகட்டத்தில் ஒரு நகைச்சுவை காட்சியாக கடந்து போகிறது அப்போ ஒரு கல்ச்சர் ஷாக் இல்லையா? ஆமாம், இன்னைக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அன்னைக்கு இது ரொம்ப பெரிய விஷயம். இன்னொன்று, அதே படத்தில் அவர் வந்து இன்னொரு காட்சி வச்சுருப்பார், மனைவியை வந்து ரொம்ப நல்லா வெளியிலாம் கூட்டிகிட்டு போய் வெளியில் வாங்கி கொடுத்து நல்லா கவனித்து, அன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு தாம்பத்திய உறவுக்கு வந்து ரெடியாக இருப்பார் ஒரு கணவர். ஆனால் அவங்க நெருங்கும்போது அவங்க மனைவி சொல்லுவாங்க, தனக்கு வந்து அந்த நேரத்தில் பீரியட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வந்து இதையும் அதே சென்சார் போர்டில் வந்து எதிர்த்தாங்களாம், நீங்கள் என்ன இதை பற்றிலாம் பேசுகிறீங்க அப்படின்ட்டு. ஏன் பேசக்கூடாதா? எல்லா வீட்லேயும் இருக்கிறது தானே, எல்லா பொம்பளைங்களுக்கும் நடக்கிறது தானே, இதை பற்றி பேசக்கூடாதா?
குடும்பங்களில் இப்படி தான் நடக்கும், இப்படி தான் பேசுவாங்க, அதை தான் படத்தில் வைக்க முடியும், சொசைட்டியில் இருந்தால் நம்ம கதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட். அதுக்கு முன்னாடி ஒரு ஹீரோவை போட்டு இந்த அடி அடிக்கிற மாதிரி எந்த படத்துலையும் காட்சி பார்த்துருக்கவே மாட்டேன். நிச்சயமா அதே தான். அதான் என்னன்னா, அவர் வந்து அவர் டபுள் மீனிங்கில் டயலாக் எழுதினாரா, அவர் வந்து அடல்ட் கண்டென்ட்டை வந்து கொடுத்தாரா, அது எல்லாத்தையும் தாண்டி அது அடல்ட் கண்டென்ட்டே கிடையாது இன்னைக்கு. நம்ம இன்னைக்கு பாக்கியராஜ் படத்தை எடுத்து பார்த்தோம்னா அவர் அன்னைக்கு சொல்லியிருக்கிற எந்த விஷயமுமே இன்னைக்கு வந்து அது அடல்ட் கண்டென்ட்டே கிடையாது. அப்போது உண்மையிலேயே வந்து கமலஹாசன் மாதிரி அவர் வந்து அவருடைய காலத்திலேருந்து கொஞ்சம் அஹேடாக தான் இருந்திருக்கிறார். அவர் வந்து என்னெல்லாம் பேசலையோ அதை பேசியிருக்கிறார். மேபி அதனால தான் அந்த படைப்புகள் காலத்துக்கு என்ன பேசி. நிச்சயமா 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanthiTV@dttv.in. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.